அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலேசியன் ஃபேமஸான சொக்குடோ தான் பார்க்க போகிறோம். என்னடா சொக்குடோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து வாழைப்பழ போண்டாமா. இந்த வாழைப்பழ போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எண்ணெய் கூட அந்தளவுக்கு உறிஞ்சாது. அந்தளவுக்கு நம்ம பக்காவாக மாவை ரெடி பண்ணி நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே நோம்பு ரெசிபி போட்டப்போ சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பெரிய போண்டா வேணும், வாழைப்பழ போண்டா போடுங்கம்மா அப்படின்ட்டு. அவங்களுக்கு எனக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்காண்டி நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். வாழைப்பழம் வந்து 3மா. நம்ம வீட்டில் செவ்வாழைப்பழம் இருக்குது, நல்லா பழுத்த பழம், நல்லா இனிப்பு பழம், அதை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பூம்பழம் இருந்தால் போடுங்க, அதாவது பிசா மாசு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் தோலை வேஸ்ட் பண்ணிடாமல் நல்லா தண்ணிக்குள்ளே ஊற வச்சு ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சு பிளெண்டரில் அரைச்சி ஊற்றுங்க. செடிகளுக்கு நல்லா பூக்கும். தண்ணி ஊற்றியில் கலந்து ஊற்றுங்க. அப்புறம் வந்து வாழைப்பழத்தை நச்சுக்கிறோங்கம்மா. வாழைப்பழத்தை நச்சுக்கிட்டு அதில் வந்து சோடா மாவும் உப்பும் போடுங்க. உங்களுக்கு ஈஸ்ட்டு வேண்டாம், ரொட்டித்தூள் ஈஸ்ட் இருக்குல்ல, அது வேண்டாம், நீங்கள் வந்து போட்டுக்கிறோங்க. ட்ரை ஈஸ்ட்டு வேண்டாம், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து உப்பும் சோடாமாவும் போடுறோம். சோடாமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் உப்பு கொஞ்சோன்னு, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சோடாமா போதும். ஒரு பிஞ்சு ஈஸ்ட்டு வேண்டாம் போட்டுக்கிறோங்கம்மா. ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுதான் நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து நான் சீனி வந்து வெறும் 3 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் வேண்டாம் உங்கள் இனிப்புக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. என்னோடய பழம் வந்து நல்லா இனிப்பு, அதனால் நான் வந்து 3 ஸ்பூன் சீனி தான் போடுறேன். இதில் தண்ணியா பாலா முட்டையா எதுவுமே கிடையாது, பட்டரா நெய்யா எதுவுமே இல்லை. நம்ம வந்து இதையே வந்து முட்டையும் நெய்யும் இந்த எண்ணெயை ஊற்றி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பனானா கேக்கு. இதுவே இன்னும் தண்ணியாக தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா இதுதான் பனியா. சரியா? அப்புறம் கோகோனட் பவுட்ரு இருந்தால் நீங்கள் போடுங்க, ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது தான். அப்புறம் மாவு வந்து இந்த இதுக்கு வந்து கரெக்டாக எனக்கு 300 கிராம் மாவு வந்துச்சு. நல்லா சாஃப்டான மைதா மாவு தாம்மா. நீங்கள் மைதா மாவு போடலாம், கோதுமை மாவு போடலாம், ஆட்டா மாவு போடலாம், அது உங்களோட விருப்பம். இந்த 3 மாவில் நீங்கள் எந்த மாவு வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் கேக்கு மாவு கூட இங்கே விற்பாங்க, பலகாரத்துக்குன்னு ஒரு மாவு விற்பாங்க, அது கூட நீங்கள் போடலாம். அது போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸ்ட்டு சொல்லாமல் எதுவுமே போட வேண்டியதில்லை, அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து சூச்சூர்னு சொல்லுவாங்க, சொக்குடோன்னு சொல்லுவாங்க. மாவு ஃபுல்லாக சளிச்சு போடுங்க. அதுக்கு மேலே சலிக்காமல் போடுறதாலும் நீங்கள் போடுங்கம்மா, அது உங்களோட விருப்பம். நல்லா அந்த வாழைப்பழ தண்ணியும் அந்த மாவும் அந்த சீனி எல்லாமே நல்லா கரெக்டாக வரணும். நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கிறங்க. பிணைஞ்சி வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணுற நேரம் நீங்கள் உங்களுக்கு ஊறினாலே போதும். அருமையான போண்டா ரெடியுமா. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டீ போடுற டைம், அதாவது மைலோ கலக்கிற டயத்தில் நீங்கள் இதை செஞ்சு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா எண்ணெயை பிடிச்சி இழுக்கும், பார்த்துக்கிறங்க. அப்புறம் ஸ்பூனுட்டோ இல்லை கைட்டோ கழுவிட்டு எடுத்து போட்டுக்கிறோங்க. கையை நனைச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா குட்டி போண்டாவாக செய்யலாம். இங்கே வந்து கடைகளில் வந்து இதை விட சின்ன போண்டாவாக தான் இருக்கும். அப்போ உள்ள காலத்தில் வந்து நல்லா பெரிய போண்டாவாக இருக்கும். அதான் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பெரிய போண்டா மலேசியா போண்டா வேணும் அப்படின்ட்டு. இதே மாவு வந்து நம்ம கூட அள்ளி போட்டோம்னா உங்களுக்கு பெரிய போண்டாமா. பார்த்தீங்களா, அழகாக பொங்கிருச்சு. நல்லா பொன்னிறமாக வர எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா போண்டாவையும் போட்டு பொன்னிறம் வர எடுத்துடலாம். நம்ம வந்து அழகாக டீ போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இதை நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குமா. அதுக்கு மேலே எண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சமாக கலந்து தோசைக்கல்லில் வந்து நீங்கள் வந்து அதை போட்டு எண்ணெய் இல்லாமல் எடுத்து சாப்பிட்லாம், வயசானவங்க. அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சொக்கடை வந்து ரொம்ப பிடிக்கும், வாழைப்பழ போண்டா. நான் வந்து வாழைப்பழ பிறையும் ஒன்று போட்டிருக்கிறேன், பழம்பொரின்னு பேர் அதுக்கு. அதை நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எப்படி நம்ம கனிஞ்ச பழம் போடுறோமோ அதுக்கு வந்து 3/4 பழத்தை போடணும் பழம்பொரிக்கு. அப்போ தான் நம்மளுக்கு அது எண்ணெயை பிடிச்சி இழுக்காது வாழைப்பழ கோரிங்க்கு. சரியா? பீசாங்கோரிங்கிட்டு ஒன்று போட்டிருக்கிறேன். இது வந்து சொக்கடோ. இங்கே வந்து பீசாங்கோரிங்க, சொக்கடோ, அப்புறம் வந்து குருப்பொல்லைகோலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தெருவோர கடைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இங்கே விற்பாங்க. நம்ம ஊரில் எப்படி வடை போண்டா விற்பாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த 3 ரெசிபியும் ரொம்ப ஃபேமஸ்மா. எங்கே பார்த்தாலும் சரி சட்டி வச்சு இதில் பொரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 3மே ஒரு செட்டு பொரிப்பாங்க. அப்புறம் கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அந்த பழம்பொரி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே சக்கரவள்ளி கிழங்கை செதுக்கி விட்டு பொரிக்கலாம் நீங்கள்.
அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதை போய் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்கம்மா. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் இதுகள்லாம். அப்புறம் பொன்னிறமாக வர எல்லாத்தையும் அள்ளி வச்சுருங்க. எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ வந்து பெரிய போண்டா, இதிலே பெரிய போண்டா எப்படி போடுறேன்னு நான் சொல்கிறேன். அதே மாவை வந்து நல்லா ஆப்பையிலையோ இல்லை கைட்டோ நல்லா பெருசாக எடுத்து நல்லா இப்படி போடணும். போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். அதை வந்து கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிறு தீயில் வைக்கணும். எனக்கு அடுப்பு கொஞ்சம் ஏற்றமாயிருச்சு. இல்லை கீழே நம்மளுக்கு என்ன செய்யும், கருப்படிச்சிரும், பிடிச்சிரும். பொங்க 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 பரட்டி பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியது. இதுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சிறு தீயில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே வேகாது. இதனால் உள்ளுக்குள்ள நல்லா கனமாக இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த போண்டா. ஏன்னா நம்ம தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றவே இல்லை. அந்த வாழைப்பழம் இது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இருக்கிற மாவை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போட்டுக்கிறோங்க. இருக்கிற மாவை ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது. மத்தியில் எப்படி பொங்குதுன்னு பார்த்திங்களா, நல்லா பொங்கிடும். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. வாழைப்பழ போண்டா ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Like, subscribe, JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.